மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கும் பொதுமக்கள் எவ்வளோ பேர் இந்த காணொலியை பார்ப்பீங்க, எல்லாருக்கும் வணக்கம். 2 வருஷமா போராடுறேன். வீடு கட்டி 3 மாசம் தான் நான் நிம்மதியாக வாழ்ந்தோம். பக்கத்தில் கட்டுறவங்க தோண்டும் போது, வீடை ஒட்டி தோண்டும் போது கிணறு இருக்குது. அது சின்ன கிணறா இருந்த பரவாயில்ல, அது அவ்வளோ பெரிய கிணறு. எட்டி பார்த்து நான் சொல்லிட்டேன் அப்பயே, பக்கத்துலேயே கட்டாதீங்க, தள்ளுங்க, இல்லை கிணத்த விடுங்கன்னு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். விற்கிறதுக்கு தான் நான் கட்டுறோம், கட்டி விற்க போறேன்னு ஒன்று நான் என்ன பண்ண முடியும்? போயிட்டு நகராட்சியில தான் சொல்ல முடியும். நேர்லேயும் சொல்லிட்டேன், புகாரும் கொடுத்துட்டேன். 6 மாதம் பொறுத்து பார்த்து முறைமன்றத்தில் வழக்கும் தொடுத்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கும் தொடுத்தேன். எல்லா வக்கீலையுமே வாங்கிடுறாங்க. கேட்டா மிரட்டுறாங்க. நான் சொன்ன இதில் கிணத்தை கிணறு எவ்வளோ ஆழம், கிணத்தோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வக்கீல்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லியும் அதை பற்றி அங்கே எதுவுமே போட மாட்டாங்க. அஃபிடேட்டில் 2வது ரிட்டில் தீர்ப்பு வந்துக்குது இடிக்க சொல்லி. நான் சொன்னது முழுசாக தான் இடிக்கணும் அப்படின்ட்டு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கிணறு இருக்குது தள்ளி கட்டுன்னு. கடன்னு கட்டிட்டு இப்போ நான் இடிக்க மாட்டேன், நான் கட்டுவேன், நான் பூசு வேலை செய்வேன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நகராட்சி சீலை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2 ரிட்டு தாக்கல் பண்ணி முறைமன்றத்தில் போய் 2.5 வருஷமா போராடி என் வீடெல்லாம் உடைச்சி, எங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி டிவி எல்லாமே சேதப்படுத்தி, என் குழந்தை 6 மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்து வாழ்வாதாரமே போச்சு. 2.5 வருஷம் எவ்வளோ கடன் நான் வாங்குறது? இவ்வளோ தப்பும் பண்ணிட்டு திரும்ப அதே கிணத்துல பூசு வேலை கட்டின்னு இருக்கிறாங்க. இதை பார்க்குற நீங்கெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. நீதியரசர் ஐயா நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டுறாங்க. நீதிமன்ற உத்தரவால் சீல் வைக்கப்பட்ட இதை சீலை ஓப்பன் பண்ணி வேலை செஞ்சாரு. இப்போ நகராட்சி நிர்வாகமே சீலை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் தானே ரிட்டு போடுறோம், எங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிவிக்கணும்ல. எதுவுமே தெரிவிக்காம நாங்கள் யார்கிட்ட போகிறது? பொதுமக்கள் சும்மா எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியும்? ஐயா நீங்களே சொல்லுங்க. கிணத்து பார்த்தது ஒன்னே சொல்லிட்டேனே, பார்க்கலன்னா பரவாயில்லையே. அவருக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்குது மகாவீர் அவனில். இதை கட்டி விற்கிறது பொதுமக்கள் யார் அது உழுறது? நீர்நிலையை காப்போம் எல்லாரும் சொன்னா மட்டும் போதாது. போராடுறவங்களுக்கு கொஞ்சம் உதவணும். இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். நகராட்சி ஆபீஸ் சொல்ற புரியல. நீங்க நகராட்சி ஆபீஸ்னா எனக்கு தெரியும், உங்க பேர் என்னன்னு தெரியாது. நீங்க உங்களை நான் பார்த்தேன். நகராட்சி ஆபீஸ்னா நீங்க சொல்றீங்க. என் பேர் ராம்குமார். நீங்க என்னவா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. டவுன் பிளானிங் செக்டர் இருக்கு. நானு இதுக்கு பர்மிஷன் இருக்கீங்களா? இடிக்கல. கேட் வாங்கிருக்கேன். நீங்க 2 வருஷமா கிடைக்குது. ஆமா, கோடி ரூபாய் போட்டு பணம் கட்டிக்கிறா. போட்டுருக்காங்க. ஓட் சொல்ல செய்ய முடியும். ஓட்டுக்கு வெளியே போட்டே மாட்டீங்க மாட்டீங்களா? கோர்ட்ல நாங்க எதுக்கு ஆர்டர் வாங்குறோம்? சார் சரிங்க சார். ஓகே சார். அவங்க என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க, அதுபடி நாங்கள் எங்களுக்கு நோட்டீஸ். சார் நாங்கள் என்ன கேட்குறோம், என்ன ஆர்டர் காட்டுங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க தானே சொல்கிறேன். இவர் நீங்கள் லாக் அண்ட் சீல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்களோ அதை காட்டுங்க தானே சொல்கிறோம். யார் உங்களுக்கு பேசுகிறாங்க? சிபிஐ சார், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர். அவர் உங்களுக்கு கூட சொல்லியது ஆர்டர் இல்லைன்ட்டார். சரி, நீங்கள் திரும்பி கோர்ட்டில் கேஸ் போட்டுங்கன்றார். சரி, எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது. அந்த ஆர்டர் பிரகாரம் இவங்களுக்கு 90 நாள் டைம் கொடுத்து இவங்களுக்கு லாக் அண்ட் சீல் எடுக்கிறோம். சரி, இப்போ அவர் பில்டிங் டெமாலிஷ் பண்ணுறதுக்கு தான் அதுதான் கேட்குறேன் நான். ஆர்டர் இஷ்யூ பண்ணிக்கிறோம். சரி, அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 90 இவங்களுக்கு அந்த டீவியேஷன் அளந்து அந்த அளந்து அதை எங்கெங்கெல்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருக்கோம். சரி, அந்த ஆர்டர் அவர் கொடுத்தாச்சு. நாளுக்குள்ள அவர் அந்த எங்கெங்கெல்லாம் அளந்து கொடுத்துக்கிறோமோ அதை இடிச்சு எடுக்கணும். சரி, அவர் இடிச்சு எடுத்துப்பார். சரி, அதுக்குள்ள எடுக்கலாம். திரும்பி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இது எங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர். அவர் என்ன சொல்றாரு? இது எங்களுக்கு கொடுத்த ஆர்டர். சரி, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லி ஆர்டர்ல எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எங்களுக்கு தெரிவிக்குமா? நான் பக்கத்து வீடாச்சு. நாங்க தானே சார் கேஸே போட்டோம். நீங்க கேஸ் போடுங்கன்றாரு. அதே மாதிரி நாங்க போய் கேஸ் போட முடியும். இப்போ லாக் அண்ட் சீல் ரிலீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்றீங்களா? அந்த ஆர்டர் தான் காட்டுங்கன்ற நானு. அந்த ஆர்டர் உங்களுக்கு இல்ல. எதை வச்சு நீங்க இந்த லாக் அண்ட் சீல் ரிலீஸ் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் நானு. எங்களுக்கு ஆர்டர் வச்சு நாங்க எடுக்க சொல்றோம். சரிங்க, எங்களுக்கு ஆர்டர் போடுங்க. சரி, ஆர்டர் வச்சு நாங்க எடுக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. சரி, உங்களுக்கு காப்பி வேணா நீங்க கமிஷனரை பார்த்து கேட்டுவாங்க. சரி. இதுதான் இடிக்கிறதா? பூசு வேலை செய்யறது தான் இடிக்கிறதா? நான் இடிச்சிடறேன். நீங்க
ஆ பொறுங்கம்மா, நாங்கள் கடிச்சு வித்துறோம் அப்படின்ட்டு தானே. நீங்கள் பண்ணுங்க. என்ன சொன்னீங்களே, நீங்கள் சொன்னதை நாங்கள் போடுறோம். அதாவது ஃபுல்லாக இடிக்கிறேன்னு சொன்னீங்களே, எப்படி இடிப்பீங்க? என்னத்த கேட்கணும்? முட்டிட்டு எங்க உள்ள இடிக்கிறேன் நீங்களே, மார்க் பண்ணது என்னாச்சு? நீங்க தான் சொன்னது. காட்டுட்டுமா உங்க வீடியோவை? காட்டுட்டுமா வீடியோ காட்டுட்டுமா? நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன்? அதான் ஆமா, நீ கிணத்துல ஊட கட்டுவ, நான் வாய் மூடின்னு உக்காந்து இருக்கணும். அதான் வந்துருக்கணுமா? ஏதோ ஆணையர் மேடம் ஃபோன் பண்ணா எனக்கு தெரியாம கட்டுறாங்கன்றாங்க, கேக்குறியா? ஆணையர் மேடம்க்கு ஃபோன் பண்ணா எங்களுக்கு தெரியாம கட்டுறாங்க, எப்படி சொல்றாங்க? ஆணையர் மேடம்க்கு தெரியாம கட்டுறீங்களா? ஆணையர் மேடம்க்கு தெரியாது கட்டுறீங்களா? நீங்க சொல்றது நான் சொல்றது நீங்க கேளுங்க. ஆணையர் மேடம்க்கு தெரியாம கட்டுறீங்களா? அந்த பக்கம் வாச்சி இடிக்கணும்ல, அந்த பக்கம் கூட இடிக்கலையா உண்ணா? ஆணையர் மேடம்க்கு தெரியாம கட்டுறீங்க. அவங்களுக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு, எனக்கு தெரியாம கட்டுறேன்றாங்க. அதான் ஆணையர் மேடம்க்கு தெரியும், அவங்க தான் ஃபோன்ல சொல்றாங்க எனக்கு தெரியாம நடக்குது, எங்களுக்கு இப்பதான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க மீட்டிங்ல இருக்கிறோம் அப்படின்றாங்களே. நாங்க மீட்டிங்ல இருக்கிறோன்றாங்கன்னா நீ எப்படி கட்டுவ? கிணத்துல எப்படி கட்டுவீங்க? அங்க கேட்டா எங்களுக்கு தெரியாம கட்டுறாங்க.